அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா, ஒரே நாள்ல யார் வேணாலும், எங்க வேணாலும் போயிடலாம் அப்படின்றதுக்கு பெரிய உதாரணமே, மகா கும்பமேளாவுல வீதி வீதியா பாசிமணி வித்துட்டு இருந்த மோனலிசாவ கண்டிப்பா சொல்லலாம். உத்தரப்பிரதேசத்துல நடந்த மகா கும்பமேளாவுல வீதி வீதியா பாசிமணி வித்துட்டு இருந்தவங்க தான் மோனலிசா. தன்னுடைய காந்த விழி கண்களால இந்திய அளவுல பிரபலமாயிட்டாங்க மோனலிசா. அதனால அவங்க வாழ்க்கை ஒரே நாள்ல டோட்டலி மாறிடுச்சு. சமூக வலைத்தளங்கள்ல எல்லா பேஜ்லயும் மோனலிசா தோற்றம் ட்ரெண்டிங்ல இருந்தது அந்த டைம்ல. இதைத் தொடர்ந்து தி டைரி ஆஃப் மணிப்பூர் என்ற படத்துல நடிகை அறிமுகமாகி நடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்ல பல விளம்பர படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க மோனலிசா. ஓடிடி நிறுவனங்கள் வெப் தொடர்ல அவங்கள நடிக்க வைக்கிறதுக்கு போட்டி போட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. இந்நிலையில மோனலிசாவின் வருமானம் கோடிக்கணக்குல உயர்ந்துடுச்சு அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. இத பற்றி மோனலிசா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகா கும்பமேளாவுல இருந்தும் தாய் கங்கம்மா அருளினாலும் எனக்கு என்னமோ கொஞ்சம் பணம் வருதுன்றது உண்மைதாங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாரி கோடி கணக்குலலாம் எனக்கு ஒன்றும் பணம் வரல. சாதாரண வாழ்க்கை தான் நான் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு மோனலிசா சொல்லிட்டு வராங்க.